இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு முட்டை கிரேவி நம்ம ஸ்டைலில் பார்த்துடலாமா? அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சது, சோம்பு போட்டுருங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டோட குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இது மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து தக்காளி வந்து அரைச்சல அதோடு சேர்த்து தண்ணி கலந்து கொஞ்சம் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து கொதியட்டும். முட்டையை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து எப்போவுமே அரை முட்டை அதில் கீறி போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப மெலிசாக வெட்டிடாதீங்க, அப்புறம் மஞ்சக்கறி எங்கே இருக்குது வெள்ளைக்கறி எங்கே இருக்குன்னே தெரியாது. சரியா? இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக பொறுமையாக மெல்ல மெல்ல ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி லேஸாக வந்து திருப்பி விடுங்க. ஏன்னா வந்து எல்லாமே தனித்தனியாக கலந்து வந்துடும். அதனால் எப்படி நம்ம மெல்ல மெல்ல ஆட் பண்ணமோ அதேமாரி மெல்ல மெல்ல கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து கிரேவி நல்லா கெட்டி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஆனால் அந்த முட்டைக்குள்ளே வந்து அந்த மசாலா இறங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிக்குது, பார்க்கவே யம்மியாக இருக்குது. இந்த கிரேவி வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டு கூறுறதுக்காக மிளகு ஜீரகத்தூள் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி மெல்லமாக லேசாக வந்து இப்படிக்கா அப்படிக்கான்னு சொல்லிவிட்டு லைட்டாக கலந்து விடுங்க. முட்டைக்குள்ளே வந்து மசாலா நல்லாவே இறங்கிடுச்சு, கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ வந்து நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து சாப்பாட்டு கூட தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஆனால் வந்து இதை நான் மெயினாக சப்பாத்திக்காக தான் பண்ணினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க.